dears, today video la articles பத்தி பார்க்க போறோம். So Englishல 3 articles இருக்குது. A and the refer to the words which is the act as the determinations a and the, specifying whether a noun is a general or specific. So a and the இந்த வேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், அதாவது இந்த ஆர்டிகல்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷில் 3 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அ ஆன் தி அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு அங்கிறது இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், தேங்கிறது டெஃபினிட் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வவல்ஸ் கான்சோனன்ஸை பார்த்துக்கலாம். வவல்ஸ்னால் AEIOU, கான்சோனன்ஸ் மீன் ரிமைனிங் 21 இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ். இந்த ஆர்டிகல்ஸை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹேக் சொல்லித்தரேன். ஆர்டிக்கல் யூஸ் வேர்டோட கான்சோனண்ட்டாக வவல்ஸில் செக் பண்ணணும், வவல் சவுண்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆர்டிகல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நவுன் இல்லைன்னா அப்ஜெக்டிவ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கான்சோனண்ட்டில் வேர்ப் சவுண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அ ஃப்ரெண்ட், அ கேர்ள். ஓகேங்களா? A lot of students are great number of people numerical expressions ஃப்ரேசலுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். A pair of shoes, a couple of days. ஸோ pair அண்ட் couple அப்படிங்கிறது ரெட்டுன்னு அர்த்தம். அண்ட் ஆன்கிறத சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அண்ட் போத் ஆர் யூஸ்டு பிஃபோர் எ யூ சவுண்ட். யூ சவுண்டுக்குள்ளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அ யூனியன், அ யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு ஆன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன் அர்ஜென்ட் கால், அண்ட் அம்ப்ரெல்லா. ஸோ இந்த வேர்டு யூ சவுண்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த சவுண்டு யூ சவுண்டில் இல்லை, ஆன் யூஸ் பண்ணுறதுனால யூ சவுண்டில் இல்லை. அ சவுண்ட் யூஸ்டு பிஃபோர் டபிள்யூ சவுண்ட். அக்கு முன்னாடி டபிள்யூ சவுண்ட் எப்படி நம்ம வருது, இல்லை இது சைலண்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் a 1 rupee coin, a one shot payment. So W is a silent word. An is used before a vowel sound. H is a silent word. So for example, it is our letter, it is our honor. H is a silent word. So our letter, honor. An is used before acronym starting in a vowel sound and MRI and FIR. This called definitive articles singular noun at plural நவுனுக்கு முன்னாடி பிஃபோராக யூஸ் பண்ணணும். அதே விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்பெசிஃபிக் அண்ட் யூனிக்யூ ஆர் ப்ரீவியஸ்லி மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஸ்ட். ஃபார் ஸ்பெசிஃபிக் நவுன் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா த டீச்சர், த சேர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் இங்கிலீஷ் மிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.